மிஸ் லேடிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு இந்த ஒரு மூலிகையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த குழந்தையின்மை அப்படிங்கிறது நிறைய தம்பதியர்களை பாதிக்குது. அதாவது 5 தம்பதியினர் ஒரு குழந்தைக்காக ட்ரை பண்றாங்க அப்படின்னா அவங்கள ஒருத்தருக்கு இந்த இன்ஃபர்டிலிட்டி, அதாவது குழந்தையின்மை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத ஆய்வறிக்கைகள் சொல்லுது. ஸோ இன்னைக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் குழந்தையின்மைக்கு 50% காரணமா இருக்காங்க. ஆண்களும் குழந்தையின்மைக்கு 50% காரணமா இருக்காங்க. ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் சரியான சமயங்கள்ல அவங்களுக்கு கருத்தரிக்கல அப்படின்னா என்னென்ன காரணங்கள் இருக்கலாம். முதல் விஷயம், கர்ப்பப்பையில ஏதாவது பிரச்சனை இருக்கு. கர்ப்பப்பையில ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. இல்ல அடினோமயோசிஸ், எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கருத்தரிக்கிறது கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி சினைப்பை நீர்க்கட்டிகள். ஸோ இன்னைக்கு நிறைய பெண்களை நம்ம பாக்குறது இந்த பிசிஓடி பிரச்சனையினால குழந்தை பேரு இல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம நிறைய பார்க்கிறோம். இது சினைப்பையில உண்டாகக்கூடிய நீர்க்கட்டிகள். அதே மாதிரி ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள், தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது. அவங்களுக்கு ஆண் தன்மைக்கான ஹார்மோன்ஸ் அதிகமா இருக்கிறது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுன்னா குழந்தை பேரு கொஞ்சம் தாமதமாகலாம். இது இல்லாம கருக்குழாய் அடைப்பு உண்டாகுது. ஸோ இந்த கருக்குழாயில நீர் தேங்கி இருக்கிறது, இந்த பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு குழந்தை பேர் தள்ளி போகலாம். ஸோ இது இல்லாம சில பேருக்கு எல்லாமே நார்மலா இருக்கு டாக்டர், ஆனாலும் எனக்கு கருத்தரிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான சில கேட்டகரிஸும் இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு 30 வயதுல தான் திருமணம் ஆகுது. ஸோ 2 பேரும் ஒரு ஐடி ஜாப்ல இருக்காங்க. ஒருத்தருக்கு டே டைம்ல டியூட்டி இருக்கும், இன்னொருத்தருக்கு நைட் டைம்ல டியூட்டி இருக்கும். இல்ல அவங்க டே டைம்ல டியூட்டி இருந்தாலுமே கூட ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா கண்டினியூஸா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இதனால அந்த குடும்ப உறவுகளுக்கே அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு டைம் கிடைக்காது. மனதளவுல அவங்க ப்ரிப்பேர்டா இருக்க மாட்டாங்க. ஸோ வீட்டுல பெரியவங்க கேட்கறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க குழந்தைக்கு ட்ரை பண்றோம், இல்லைன்னா எங்களுக்கு வேலையிலே நிறைய ப்ரெஷர் இருக்கு, இல்ல இந்த ஒரு வருடத்துக்குள்ள நான் கருத்தரிச்சு அந்த குழந்தைய பெற்றெடுத்துடணும், அதுக்கப்புறமா எனக்கு டைமே கிடையாது, நான் ஆன் சைட் போகணும். இந்த மாதிரி எல்லாத்துலயுமே ஒரு பதட்டம் இருக்கக்கூடிய நிலை இருக்கு. ஸோ இதுவும் குழந்தையின்மைக்கு முக்கியமான காரணமா இருக்கு. ஆண்களை பொறுத்த வரைக்கும் செடன்ட்ரியான ஒரு லைஃப் ஸ்டைல்ல இருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவும் இருக்காங்க. கூடுதலா ஸ்மோக்கிங்கோ ஆல்கஹாலோ இருந்தது அப்படின்னா அதுவும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. ஸோ விந்தணுக்களுடைய எண்ணிக்கை கம்மியா இருக்கிறது, அதனுடைய அசைவுத்தன்மை கம்மியா இருக்கிறது, இல்ல சில பேருக்கு உருவ அமைப்புலையும் பாதிப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த மூன்றுமே பாதிக்கப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி நிலைகள்ல கருத்தரிக்கிறது அப்படிங்கிறது கஷ்டமான ஒரு விஷயமா மாறுது. ஸோ என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம்? ஆண் பெண் இருவருமே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு 3 விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இயற்கையான முறையில சீக்கிரமா கருத்தரிச்சுக்கலாம். அதுல முதல் விஷயம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. ஸோ உடம்போட ஹீட் அதிகமா இருக்கிறது. இந்த ஹீட் அதிகமா இருக்கிறதும் குழந்தை பேர் தாமதமாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. ஸோ நீங்க நைட்ல சரியான தூக்கம் இல்லை, தொடர்ந்து நீங்க அடிக்கடி நம்ம மானிட்டர் பார்த்துட்டே இருக்கிறது, இதனால நமக்கு பாடி ஹீட் ஆகுது. இல்ல நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தாலும் எண்ண ஓட்டங்கள் நிறைய இருக்குது, ஓவர் திங்கிங் இருக்கு, இல்ல நீங்க வேலை செய்யக்கூடிய இடம் ரொம்ப ஹீட்டா இருக்கு, இந்த மாதிரி நிலைகள்லையும் பாடியில ஹீட் அதிகமாகலாம். ஸோ வாரத்துல ஒரு நாளாவது, இல்ல உங்களால முடியும் அப்படின்னா 2 நாள் நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். பெண்களா இருந்தாங்கன்னா செவ்வாய் வெள்ளி இந்த 2 நாட்கள்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நல்லது. ஆண்களா இருந்தாங்க அப்படின்னா புதன் சனி இந்த 2 நாட்கள்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நல்லது. ஸோ இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்க உடம்போட ஹீட் கரெக்டா மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி ஹார்மோன்ஸும் பேலன்ஸ்டா இருக்கும், ஸ்ட்ரெஸ் லெவலும் கரெக்டா மெயின்டைன் ஆகும், நல்ல இரவு தூக்கம் இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். 2வது, பெண்களா இருக்காங்க, உங்களுக்கு ஏதாவது ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நீங்க விஷ்ணு கிரந்தியோட பொடி எடுத்துக்கலாம். இந்த விஷ்ணு கிரந்தியை பத்தி சித்தர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு நிறைய சிகிச்சை முறைகள் எடுத்து குழந்தை பேர் இல்லைன்னா கூட இந்த விஷ்ணு கிரந்தி நல்ல ஒரு நீல நிறத்துல பூ பூக்கும். ஸோ இந்த ஒரு பொடியை நீங்க வெந்நீர்ல தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாவே கருத்தரிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, நீங்க மாதவிலக்கு முடிஞ்ச நாள்ல இருந்து அடுத்து வரக்கூடிய ஒரு 15 நாட்கள் தொடர்ந்து நீங்க இந்த விஷ்ணு கிரந்தியோட ஒரு பொடி, அது 2 கிராம் வெதுவெதுப்பான வெந்நீர்ல காலையில வெறும் வயிற்றுல எடுத்துக்கணும். அதுவே ஆண்களுக்கு இந்த விந்தணுக்களுடைய எண்ணிக்கையிலயோ அசைவுத்தன்மையிலயோ உருவ அமைப்புலயோ பாதிப்புகள் இருக்கு அப்படின்னா நீங்க ஓரிதழ் தாமரை சூர்ணம் எடுத்துக்கலாம். இந்த ஓரிதழ் தாமரை சூர்ணம் அப்படிங்கிறது விந்தணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தும், அதனுடைய உருவ அமைப்பு, அதே மாதிரி அசைவுத்தன்மை, இந்த எல்லா விஷயம்
விஷயத்திலுமே நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வரும். ஸோ ஓரிதழ் தாமரை சூர்ணம் வந்து நீங்க ஒரு 2 கிராம் அளவுக்கு வெதுவெதுப்பான பாலோட இரவு நேரத்துல உணவுக்கு அப்புறமா வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது அந்த ஆண்களுக்கு விந்தணுக்கள்ல உண்டான பாதிப்புகளும் அதே மாதிரி ஆண் தன்மையிலுமே நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்ததா 2 பேருமே வந்து காயக்கற்ப முறைகளை வந்து ஃபாலோ பண்ணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு கருத்தரிக்காம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கருமுட்டை வெளியாகும், ஆனால் அது ஆரோக்கியமான கருமுட்டையா வந்து இருக்காது. அதே மாதிரி விந்தணுக்கள் கரெக்டா இருக்கும், ஆனால் அது ஆரோக்கியமான விந்தணுக்களா வந்து இருக்காது. ஸோ ஏன்னா இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறதுனால ஒரு 20 வயது 25 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்லயோ இல்ல ஒரு ஆணோட உடம்புலயோ 40 வயதுக்கான மாற்றங்கள் வந்து நடக்குது. ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கிறதுனாலதான் உங்களுக்கு அந்த கருமுட்டையோ இல்ல விந்தணுவோ வந்து ஆரோக்கியமா இல்லை அப்படின்னா, ஸோ கருத்தரிக்கும் ஒரு 8 வாரத்துக்குள்ள வந்து இதய துடிப்பு வரலன்னு சொல்லிட்டு அபார்ஷன் வந்து ஆயிடும். இல்ல கருத்தரிக்கும் ஆனால் அடுத்த வாரங்கள்லயே வந்து உங்களுக்கு அபார்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி அபார்ஷன் வர்றதுக்கும் அதே மாதிரி கருமுட்டை வந்து கரெக்டான சமயத்துல வெளியாகாம இருக்கிறது, இது எல்லாம் தான் ஒரு முக்கியமான காரணமா வந்து இருக்கு. இதற்கு நீங்க காயக்கற்ப முறைகளை வந்து ஃபாலோ பண்ணும். அதாவது காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய், இதை ஆண் பெண் இருவருமே ஃபாலோ பண்ண வேண்டியது நல்லது. ஏன்னா காலையில துருவின இஞ்சி அது கூட வந்து தேன் கலந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சியோட 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து நல்லா வெறும் வயிற்றுல மென்னு சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி மென்னு சாப்பிட்றது நல்லது. மதியம் வந்து சுக்கு பொடி ஒரு 1/2 டீஸ்பூனோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்க வந்து நல்லெண்ணெய் சேர்த்து முதல் கவலம் சாதத்தை வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இரவுல வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுக்காய் சூர்ணம், அந்த கடுக்காய் சூர்ணத்தை வந்து நீங்க ஒரு டீ மாதிரி வச்சுட்டு நைட்ல உணவுக்கு அப்புறமா வந்து சாப்பிடலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னாலே உங்களுடைய விந்தணுக்களும் சரி அதே மாதிரி கருமுட்டையும் ஆரோக்கியமான ஒரு நிலையில வந்து மாற ஆரம்பிக்கும். இந்த 3 விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு பெண்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதவிடாய் காலகட்டத்துல ஸ்ரீகேர் தைலம் அப்படிங்கிற தைலம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து உங்க கர்ப்பப்பையை வந்து கிளென்ஸ் பண்ணக்கூடியது. அந்த காலகட்டத்துல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருக்காவது குழந்தை இல்லைன்னா அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெரியவர்கள்லாம் சேர்ந்து மலைவேம்ப, அதாவது அந்த உலக்கையை வச்சு இடிப்பாங்க. அந்த உலக்கையில வந்து பூன் வந்து இருக்கக்கூடாது, அதுல வந்து ஒரு வளைய மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாத ஒரு உலக்கையில இந்த மலைவேம்பை இடிச்சு சாறு எடுத்து வந்து கொடுப்பாங்க. ஸோ இன்னைக்கு நமக்கு மலைவேம்பெல்லாம் கிடைக்கல அப்படிங்கும்போது அந்த மலைவேம்பு சேர்ந்த ஸ்ரீகேர் தைலம் வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ அந்த மாதவிடாய் காலகட்டத்துல எடுக்கும் பொழுதே கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நிறைய பெண்கள் இந்த ஸ்ரீகேர் தைலம் வந்து எடுத்து கருத்தரிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆண்களா இருக்காங்க, ஆண்மையில வந்து பாதிப்புகள் இருக்கு, இல்ல அந்த விந்தணுக்கள்ல பாதிப்பு இருக்கு அப்படின்னா வாஜி கேர் கேப்சூல்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சிகிச்சை முறைகளை எடுத்துக்கும் பொழுது இயற்கையான முறையிலே சீக்கிரமா வந்து கருத்தரிச்சுக்கலாம். நிறைய பெண்கள் ஐவை வந்து ஃபாலோ பண்ண டாக்டர், ஐவிஎஃப் வந்து 2 வாட்டி பண்ணியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொன்னவங்க 3 மாதம் நான் சொன்ன இந்த மெத்தட்ஸ் எல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, அது கூட பெண்களா இருந்தாங்க அப்படின்னா விஷ்ணு கரந்தி சூர்ணம், ஆண்களா இருந்தாங்கன்னா ஓரிதழ் தாமரை சூர்ணம், இது கூட காயக்கற்ப முறை காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய், இது கூட அந்த ஸ்ரீகேர் தைலம் வந்து அந்த மாதவிடாய் காலகட்டத்துல வந்து எடுத்துக்கிறது. ஆண்கள் வாஜி கேர் கேப்சூல்ஸ், இந்த ஒரு சிகிச்சை முறையை ஃபாலோ பண்ணி 3 மாதத்திலேயே நிறைய பேர் வந்து கருத்தரிச்சிருக்காங்க. ஸோ குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லுங்க. இல்ல நீங்க சிகிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ குழந்தையின்மை அப்படிங்கிறது சமீப காலமா அதிகரிச்சுட்டு வருது. ஆனால் முறையான சிகிச்சை இருந்தது அப்படின்னா இயற்கையான முறையிலே ஆரோக்கியமா கருத்தரிச்சுக்கலாம். ஸோ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.